ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் எனக்கு அதிகமான விஷயங்கள் பிடிக்கும். ஒவ்வொருவனும் ஒவ்வொரு விஷயங்கள் செய்வது பிடிக்கும் அல்லவா? அதே மாதிரி நீ சில விஷயங்களை செய்வாய், அது எனக்கு பிடிக்கும். அதுவே நீ தெய்வத்தை வழிபடுவது எனக்கு பிடிக்கும். தெய்வ கோயிலுக்கு போய் ஒரு நபருக்கு அன்னதானம் கொடுப்பது பிடிக்கும். தெய்வத்தை வழிபடுவது பிடிக்கும். வீட்டில் இருப்பவர்களை மதிப்பது எனக்கு பிடிக்கும். இப்படி நீ செய்வது சில விஷயம் எனக்கு பிடிக்கும். ஆனால் சில விஷயங்கள் பிடிக்காது. அந்த விஷயங்கள் தான் எப்படி உன்னிடம் இருந்து நான் எடுப்பது என்று தெரியவில்லை. அதாவது என்ன விஷயம் என்றால், அடுத்தவன் என்ன சொல்கிறான் என்பதை காது கொடுத்து கேட்பதல்ல. நீ என்ன நினைக்கிறாய்? நம்ம எடுக்கிற முடிவே நல்லா இல்ல, இதுல எப்படி மத்தவன் எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிலர் நினைப்பாங்க, நம்ம எடுக்கிற முடிவு நல்லா இல்ல, மத்தவனுடைய முடிவு கேட்போம் அப்படின்னு நினைப்பாங்க. இது ரெண்டுத்துலயுமே பிரச்சனை இருக்கு. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்சதுதான் சரியில்லையே, அதனால மத்தவன்கிட்ட கேட்போம் அப்படின்னு கேட்கறதுலயும் பிரச்சனை இருக்கு. நீ செய்யற பத்தியா அவன்கிட்ட போய் நான் ஏன் கேட்கணும்? நானே முடிவெடுத்துப்பேன், நானே செஞ்சுப்பேன், என் கவலை நானே எனக்குள்ள போட்டுக்குவேன் அப்படிங்கிற விஷயத்துலயும் பிரச்சனை இருக்கு. ரெண்டு விதத்துலயுமே இங்க பிரச்சனை இருக்கு. விஷயத்த பத்தி நான் சொல்றேன் ஒண்ணு. விஷயம், அடுத்தவங்கிட்ட உன்னுடைய வாழ்க்கைய பத்தி சொல்லி அதன் மூலமா கேட்கறது. அது மெயினா ஒரு விஷயம் தான். நம்ம செய்யற விஷயம் நடக்கல, அப்போ அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தையாச்சும் செஞ்சு பார்ப்போம்னு போய் கேட்கறது. அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு விஷயத்த சொல்றான், அவன் ஒருத்தவன்ட்ட போய் நீ கேட்கிற, இது எனக்காக ஏதாவது அறிவுரையா சொல்ல முடியுமா, அதை மாத்த முடியுமா அப்படின்னா கேட்கலாம். அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருமா என்னன்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு கொண்டு வரணும். வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் கேட்கலாம், ஆனா வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி இது நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உள்ள கொண்டு வரணும். இல்ல நான் செய்யறதா தப்பா வருது, அவங்க செய்யறது சரியா வருது இல்ல அப்படின்னு கண்ணை மூடிட்டு யார் சொல்றதையும் வாழ்க்கையில செய்யக்கூடாது. அதே மாதிரி நீ செய்யற பத்தியா யார்கிட்டையுமே நான் எதையுமே கேட்க மாட்டேன், எதா இருந்தாலும் நான் தான் செய்வேன் அப்படிங்கும் போது எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு யோசனையும் இல்லாம சில விஷயத்த தவறா செய்யறேன். நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், உங்களுக்கு யாருடையாவது அறிவுரை வேணுமா, யார்கிட்டயாவது ஏதாவது போய் யோசனை கேட்கணுமா, போய் கேளுங்க. யாராவது எனக்கு வந்து ஒரு யோசனை சொல்றாங்களா, காது கொடுத்து கேளுங்க. அது தேவைன்னா எடுத்துக்கோங்க, தேவைன்னா எடுத்துக்காதுங்க. அதனால எல்லாமே சரியா வரும்னு கிடையாது, நீங்க எடுத்துக்கிறது பொறுத்துதான் இருக்கு. ஆனா யாரு சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல, எந்த ஒரு செலவும் ஆக போறது இல்ல. உட்கார்ந்து அவன் சொல்றது சரியா தவறான்னு கேளுங்க, கோபப்படாம கேளுங்க, எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நான் இப்போ உனக்கு சொன்னது ரெண்டாவது விஷயம் என்னன்னா, யாரு எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறது இல்ல, யார்கிட்டையும் உன் வாழ்க்கைய பத்தி வெளியில பேசுறது இல்ல. மத்தவங்க ஏதாவது ஒன்னே சொன்னா கூட இவங்க சொல்றதெல்லாம் வாழ்க்கையில நடக்குமா, இவனே வந்து காசு பணம் இல்லாதவன், இவனே வந்து நல்லது சொல்வானா என்று சில மனநிலைகள் சில பேர்கிட்ட இருக்கு. உன்கிட்ட முக்கியமா யார்கிட்டயுமே எந்த ஒரு யோசனையும் கேட்க கூடாது, நம்மளே முடிவெடுக்கணும் இருக்கு. நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ செய்வியோ செய்ய மாட்டியோ, அடுத்தவங்க கேட்டு செய்யறியோ இல்லையோ அது முக்கியமே இல்லை. இங்க ஒண்ணுதான், ஒரே ஒரு விஷயம்தான். என்ன தெரியுமா? கேளுங்க, தேவைப்பட்டா வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வாங்க, தேவை இல்லைன்னா விடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்த ஒருவன் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சான். அந்த ஒரு கம்பெனியில ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் செஞ்சான். அது நான் இந்த நாட்டுக்கு எடுத்துட்டு வந்து வேலை பார்க்கும்போது அது வேலை செய்யல. எல்லாமே அந்த வெளிநாட்டுக்கு தகுந்தது போல செஞ்சுட்டான். அப்போ உள்நாட்டுக்கு இருக்கும்போது அது எதுவுமே இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு அது எதுவுமே ஒத்து வரல. அப்போ மிகப்பெரிய ஒரு பாரத்துல அமர்ந்தான். என்னடா இது, இவ்வளவு தூரம் நம்ம இவ்வளவு வேலை செஞ்சோம், வெளிநாட்டுல போய் படிச்சோம், வெளிநாட்டுல போய் எல்லாம் கத்துக்கிட்டோம், எதுவுமே இங்க நமக்கு எதுவுமே வேலைக்கு ஆகலையே அப்படிங்கும் போது யோசிச்சுட்டே இருந்தான். அப்ப ரொம்ப படிக்காத ஒருவன், அதாவது ஒரு வசதியுமே இல்ல, ஒரு படிக்கவும் இல்ல, அந்த கம்பெனில வேலை தான் பாக்குறான், ஒரு செக்யூரிட்டியா. அந்த நபர் வந்து சொல்றாரு, உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்குறாரு.
அப்போ உட்கார்ந்து இருக்க அந்த முதலாளி ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்களுடைய அறிவு எனக்கு கிடையாது, உங்களுடைய தகுதி எனக்கு கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதலாளிக்கு ஒன்னே ஒண்ணு தோணுது, நம்ம அப்படிலாம் நினைக்கலையே, என்ன இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு மனசுல இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தேன், இந்த மாதிரி நடந்துச்சு, இங்க நான் ஒரு விஷயம் தயாரிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எதுவுமே எனக்கு வேலைக்கு ஆகல. அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு, நீங்க ஏன் வெளிநாட்டுக்கு தகுந்தது போல யோசிக்கிறீங்க? நீங்க எந்த ஊர்ல எந்த விஷயத்த செய்ய போறீங்களோ அந்த ஊருக்கு சம்பந்தப்பட்டதையா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்ல அப்படின்னு. அப்பதான் யோசிக்கிறாரு, நம்ம அதே ஒரு விஷயத்த உடனே நின்னுட்டோம், வெளிநாடு வெளியூர் அப்படிங்கறதே நின்னுட்டோம். இவரு இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்கும்போது, அது ஒரு விஷயமா எடுத்து செஞ்சு பார்க்கும்போது தோல்வி அடைந்து உட்கார்ந்தவன் அந்த இடத்துல எந்திரிச்சு நின்னான், மிகப்பெரிய ஒரு ஆளா மாறினான். அவரு அதாவது வசதி இல்ல, பணம் இல்ல, படிப்பு இல்ல, ஆனா அவரு சொல்ற ஒரு யோசனையால அங்க இருப்பவன் அந்த முதலாளி தலை நிமிர்ந்து அவனுடைய வளர்ச்சியை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டார். இதுதான் உண்மை. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு நபர்கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்கணுமோ, உனக்கு யார் எதை சொன்னாலும் முதல்ல காது கொடுத்து கேட்கணும். உனக்கு தெரியாதது கூட மத்தவனுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதா? உனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது இங்க கிடையாது. உனக்கு இங்க தெரியாதது நிறைய இருக்கு. அதனால கவலையா இருக்கும்போது யாராவது அறிவுரை சொல்றாங்களா, அத அலட்சியப்படுத்தாம கேளுங்க. சில சமயம் நானே நீ அழுதுட்டு இருக்கும்போது வருவேன், உனக்கு நேரா சில விஷயத்த சொல்லணும்னு நினைக்கும் போது தள்ளி விட்டுட்டு நீ பாட்டுக்கே போயிட்டு இருப்ப. அப்ப என்ன தோணும்? இந்த பிள்ளைக்கு எதுவுமே கேட்கணும்னு தோணலைங்கிறதான் தோணும். உனக்கு சில அறிவுரைகளை காதுக்கு சேர்கிறது என்றால் அதை எடுத்துக்கொள். என்ன காரணத்திற்காக வருகிறது என்று பார். எதுவுமே ஒரு மனிதனை நெருங்குகிறது என்றால் அது சம்பந்தம் இல்லாமல் அல்ல. இந்த நிமிஷம் இந்த வாக்கை நீ கேட்கிறாள் என்றால் இது சம்பந்தத்தோட உள்ளது, மிகப்பெரிய சம்பந்தத்தோட உள்ள ஒரு விஷயம். புரிகிறதா? காலப்போக்கில் இந்த வாக்கு உனக்கு புரிய வைக்கும். நீ எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நபரிடமும் கேட்காமலோ இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமலோ செய்யாது. யாராவது உனக்கு ஏதாவது அறிவுரைகளை கொடுத்தா உட்கார்ந்து கேள். அதற்கு எந்த ஒரு பணமும் செலவாக போவது கிடையாது. நாம் தான் என்று ஒன்றை விடுங்கள், நமக்கு மீறிய ஒன்று இருக்கிறது. நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பதை விடுங்கள், நமக்கு தெரியாத என்று இருக்கிறது. எல்லாம் கூடிய விரைவாக புரியும். முதலில் மனதில் இருக்கும் பயத்தை எடுங்கள், தானாக உங்களுக்கு எல்லாம் சேரும். ஒருவன் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஆறுதல் சொல்கிறான், அறிவுரைகளை சொல்கிறான் என்றான், அவன் தெய்வத்துடைய ஒரு வடிவம். யாருனே தெரியாது, என்னன்னே தெரியாது, என்ன விஷயம்னே தெரியாது, ஆனா அவன் திடீர்னு ஒருத்தன் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவான். அவன் தெய்வம், அவன் ரூபத்துல நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? நம்பிக்கையோடு எல்லாம் நடக்கும். யோசிச்சு முடிவெடு. வாழ்க்கையில எல்லாரும் சொல்றதையும் காது கொடுத்து கேளு. முக்கியமான காலகட்டத்துல இருக்க இப்போ எந்த விஷயத்த செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. நான் சொல்றதையும் காதுல வாங்கு, சுற்றி இருக்கிறவங்க சொல்றதையும் யோசி. எல்லாத்தையும் யோசிச்சு உன்னுடைய யோசனையும் போட்டு ஒரு முடிவெடு. நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். காலம் முழுக்க நான் இருக்கேன், எப்போதும் இருப்பேன். ஓம் சாய்ராம்.